கோகோ கோலாவோட உண்மையா நிறம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மைதானா? எல்லா அமெரிக்க மாகாணங்களோட பேர்லேயும் இல்லாத ஒரு ஆங்கில எழுத்து எது? இந்த பூமி மொத்தத்தையும் மூடி மறைக்கிற அளவுக்கு தங்கள் இந்த பூமிக்குள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபன் ஃபேக்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட 11 வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. ஆங்கில மொழியிலேயே ரொம்பவும் கஷ்டமான நாக்கு முறுக்கு அப்படிங்கிற டங் ட்விஸ்டர் அப்படின்னு கின்னஸ் சாதனை புத்தகத்திலேயே இடம்பெற்ற வார்த்தை அப்படின்னா அது 66666 அப்படிங்கிற வாக்கியம்தான். நாக்கு முறுக்கு அப்படிங்கிற இந்த டங் ட்விஸ்டர்கள் அப்படிங்கிறது ஒரு மொழியில மொழி உச்சரிப்பு புலமை பெறுவதற்காக அந்த மொழியோட எந்தவிதமான மொழி இலக்கணத்தோடவோ அல்லது இலக்கணமில்லாமல் வெறும் வார்த்தை மாயையோடவோ உச்சரிக்கிற வாக்கியங்கள் தான் இந்த டங் ட்விஸ்டர்கள். இந்த வாக்கியங்கள் அர்த்தத்தோடவோ அல்லது அர்த்தமில்லாமலோ இருக்கலாம். இது மொழி புலமை பெறுவதற்காக மட்டுமில்லாது நாக்கு பயிற்சி செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுது. 1969ஆம் ஆண்டுல வெளியிடப்பட்ட ஆந்தாலஜி ஆஃப் பிரிட்டிஷ் டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த நூலோட ஆசிரியரான கென் பார்க்கின் அவர்கள்தான் இந்த ஆங்கில வாக்கியம்தான் ஆங்கிலத்திலேயே மிகவும் கடினமாக டங் ட்விஸ்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வாக்கியத்திற்குத்தான் 1974ஆம் ஆண்டுல ரொம்பவும் கடினமாக டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்குது. சமூக ஊடகங்கள்ல சில இடங்கள்ல ஆரம்ப காலத்துல கோகோ கோலா பானத்தோட உண்மையான நிறம் பச்சை அப்படின்னு கருத்துக்கள் உலா வருது. ஆனா இது முற்றிலும் உண்மைத்தன்மையற்றது. அமெரிக்க மருந்தாளர் மற்றும் கான்ஃபெடரேட் ஸ்டேட்ஸோட இராணுவ வீரரான ஜான் ஸ்டீபெம்பர்டன் அப்படிங்கிறவர்தான் கோகோ கோலாவை முதலாக கண்டுபிடிச்சாரு. இந்த கோகோ கோலா குளிர்பானமானது வணிக ரீதியாக 1886ஆவது ஆண்டு மே மாசம் 8ஆம் தேதி ஜார்ஜியாவுல ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து அன்னைக்கு இருந்த மத்த குளிர்பானங்களை போலவே அடர் பழுப்பு நிறத்துலதான் இருக்குது. கோகோ கோலா தயாரிப்புல கேரமல் இணைக்கப்பட்டாலும் எப்போதும் இறுதியான நிறம் பெரும்பான்மை மாறாமல் இருக்குது. ஆனா இந்த கோகோ கோலாவை சந்தைப்படுத்துற கண்ணாடி பாட்டில்களோட நிறத்துல இருந்தோ இல்லேன்னா பானத்தோட உணர்வுல இருந்தோ கோகோ கோலா பச்சை நிறமானது அப்படிங்கிற தவறான கருத்து உருவாயிருக்கலாம். இந்த கோகோ கோலாவோட பாட்டில்கள் முதலாக ஜெர்மன் கிரீன் அப்படின்னு அழைக்கப்படுற லேசான ஒரு வகையான பச்சை நிறத்துடனான பாட்டில்கள்ல தான் அடைக்கப்பட்டுச்சு. பின்னாட்கள்ல கோகோ கோலா நிறுவனமானது தாங்கள் குளிர்பான நிறுவனம் அமைஞ்சிருக்கிற மாநிலத்தை கௌரவிக்கிற விதமா இந்த பாட்டில்களை ஜார்ஜியா கிரீன் அப்படின்னு மறுபெயரிட்டு அழைக்க துவங்கிச்சு. முதலாக கோகோ கோலா ஜார்ஜியா அட்லாண்டாவுல இருக்கிற ஜேக்கப்ஸ் பார்மசியில தான் ஒரு கிளாஸ் 5 சென்ட்டுக்கு விற்கப்பட்டுச்சு. இந்த கோகோ கோலா நிறுவனம் 1950ல துவங்கப்பட்டாலும் 1977ஆம் ஆண்டுல பன்னாட்டு நிறுவனங்களின் சமபங்கு கரைக்கப்படுவதை கட்டுப்படுத்தும் இந்திய அரசாங்கத்தின் விதிமுறைகள் மற்றும் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவுல தன்னோட செயல்பாடுகளை திரும்பி பெற்றுச்சு. பின்னாட்கள்ல 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி திரும்பவும் இந்திய சந்தைக்குள்ள நுழைய முடிவு செஞ்சது. எல்லா யுஎஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்க மாகாணங்களோட பேர்ல ஆங்கிலத்துல இருக்கிற ஒரு எழுத்தை தவிர எல்லா எழுத்துக்களும் இடம்பெற்றிருக்குது. அந்த எழுத்து எதுன்னா அது கியூ அப்படிங்கிற எழுத்துதான். ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற 50 மாநிலங்கள், ஃபெடரல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டாட்சி மாவட்டம், 5 டெரிட்டோரிஸ் அப்படிங்கிற தன்னாட்சி பெற்ற மாநிலங்களும் அடங்கியதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற யுஎஸ்ஏ. ஃபெடரல் ஸ்டேட்ஸான வாஷிங்டன் டிசி தான் அமெரிக்காவோட தலைநகரமாகவும் விளங்குது. கால் விரல் நகங்கள்ல விட கை விரல் நகங்கள் கிட்டத்தட்ட 3 மடங்கு வேகமா வளரும். அதாவது கால் நகங்கள் மாசத்திற்கு 1.6 மில்லிமீட்டர் வளரும்போது கைவிரல் நகங்கள் ஒரே மாசத்துல 3.5 மில்லிமீட்டர் வளர்ந்திடும். இதுக்கு சரியான அறிவியல் காரணம் தெரியலனாலும் கைகளே அதிகமா பயன்படுத்துறதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம்னு கருதப்படுது. நகம் அப்படிங்கிறது இறந்த செல்களோட வெளிப்பாடு அப்படின்னு பரவலா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த நகம் புதிய செல்கள் தொடர்ந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சதைப்பையில உருவாகுற புதிய செல்கள் தான் நகம். உருவான நகச்செல்களை புதிதாக இந்த மேட்ரிக்ஸ் பையில உருவாகுற புதிய செல்கள் முன்னாடி இருக்கிற பழைய செல்களை முன்னாடி தள்ளுது. இதனால தான் நகம் வளருது. இறுதியாக தட்டையாகி கெட்டியாக்கி நகத்தின் தெரியுற பகுதியாக உருவாக்குது. இது சொல்லப்படுற மாதிரி இறந்த செல்கள் தான். இந்த நகங்கள் ஆல்பா கெரட்டின் அப்படிங்கிற கடினமாக திடமான புரதத்தால ஆன ஒரு பாதுகாப்பு தட்டாகும்.
பூமிக்குள்ள இருக்கிற தங்க தாதுக்களை எடுத்து பூமியோட மேற்பரப்பை ஏறக்குறைய 1.5 அடி தடிமனுள்ள தங்கத்தால முழுமையாக மூடி மறைக்க முடியும். 1.6 குவாட்ரில்லியன் டன் அளவுக்கான தங்கம் இருக்கிறதாக புவியியல் விஞ்ஞானிகள் மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. ஒரு குவாட்ரில்லியன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு பின்னாடி 15 பூஜ்ஜியத்தை சேர்த்தா எவ்வளவோ அவ்வளோ அளவு. பூமியோட மேல்லோட்டுல 1 கிலோமீட்டர்கள் ஆழப்பகுதிகளில் மட்டுமே ஏறக்குறைய 10 லட்சம் டன் எடையளவுள்ள தங்கம் இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. மீதமிருக்கிற தங்கம் பூமியோட மையப்பகுதியில ஆழ்ந்திருக்குது. இந்த மேலோடு பகுதியில இருக்கு தங்கமானது 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி லேட் ஹெவி பாம்பார்ட்மெண்ட்டின் போது சிறுகோள் தாக்கத்தால பூமிக்கு வந்ததாக கருதப்படுது. இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ, அது மட்டுமில்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபன் ஃபேக்டோட 12வது பாகம் முடிஞ்சது. இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.